நம்ம ஊர்ல இன்னும் 2-3 நாளைக்கு நல்லா மழை சொல்லியிருக்காங்க. நைட்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் மழை, கொஞ்ச நேரம் தூத்தல்னே போயிட்டு இருக்கு. இந்த பட்டு பையில சவதிக்குள்ள போட்டு உருண்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா வெளியிலே உட்காந்து மழையை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். மாமா ஒரு ஈவினிங் டைம் தான் வந்தாங்க. வரும்போது இந்த நெடக்கடலை வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் மாமாவுக்கு இந்த நெடக்கடலைனா ரொம்ப பிடிக்கும். உடனே அவிச்சு கொடுங்கத்தா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு அதை குக்கரில் போட்டுட்டு நேற்று அந்த ப்ளவுஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அடுக்கி கொடுத்துருந்தேன் மறுபடியும். அப்பவும் சரியில்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு வாங்கிட்டு கோன் வாங்கிட்டு வர சொன்னேன்னா மாமா அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னைக்கு தூத்தல் விழுந்துட்டே இருக்கோம். கொஞ்சம் நல்லாவே நனைஞ்சிட்டே சரி அதோட தலையை குளிச்சுட்டு ஈவினிங் டைமில் அம்மாச்சி வீட்டு புளியமரத்து சைடு கொஞ்சம் நேரம் போய் வீடியோலாம் அப்டேட் பண்ணிட்டு வந்து அந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து எங்கள் அத்தை வந்துட்டாங்க. வெளியில் அடுப்புலாம் ஈரமாயிருச்சு அப்படின்னு கேஸ்லேயே சாப்பாடு வச்சாச்சு. நிறைய பேர் குக்கரில் சமைக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எங்களுக்கு குக்கர் சாதம் அவ்வளோவா பிடிக்காது. வீட்டில் குட்டி குட்டி கிளிப்பு ரொம்ப நாள் இருந்தது. இன்றைக்கி தான் மாட்டி பார்த்தேன். எங்கள் அத்தைக்கு மாமாவுக்கு ஒரே சிரிப்பு, என்னென்ன கோமாளி வித்தை காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நடக்கல கொஞ்சம் குழச்சிட்டேன் போல். ஆனாலும் எங்கள் வீட்டில் அதெல்லாம் முடிஞ்சிடும், வேஸ்ட் ஆகாது. இன்றைக்கி புளிக்குழம்பு தான் சமைச்சிட்டு இருந்தேன். அத்தையும் கொழுந்தனும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். அப்படியே அப்பளெல்லாம் பொரித்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். அப்படியே அத்தை எல்லாருக்கூடையும் பேசிட்டு கொஞ்சம் வேகமாக தூங்கினா தான் காலையில் நம்மளும் வேகமாக எழுந்திரிச்சு கிளம்ப முடியும். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? பாய் பாய்.